ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் ஃபைன். நீங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வீக்கெண்ட் வித் விஷு சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட், எக்ஸ்ப்ளோரிங் பொட்டானிக்கல் கார்டன். இப்போ தான் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வின்டரில் யூஸ்வலாக டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும், 1 or 2 degrees தான் இருக்கும். சம்டைம்ஸ் மைனஸில் கூட போயிடும். ஸோ இன்றைக்கி என்னடானா டக்குனு டெம்பரேச்சர் 17 degree Celsius ஆகிடுச்சு. சரி, வெளியே வெயில் நல்லா இருக்கே, என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு நிறைய பிளான் பண்ணோம். பட் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனுக்கே போயிடலான்னு பிளான் பண்ணி எல்லோரும் இங்கேயே வந்துட்டோம். கார்டன் என்ட்ரன்ஸ்லேயே கார்டன் பற்றின டீட்டெயில்ஸ், அதோட மேப் எல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கோம், ஆனால் ஒரு வாட்டி கூட அது படித்ததே கிடையாது. சரி, படிக்கலான்னு படித்தா இந்த கார்டன் 1821 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா இது இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கார்டன் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற ஹெர்ப்ஸ், பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம கண்ட்ரியோட ஃப்ளவர்ஸ் இங்கே 2 இருக்குது. அது என்னென்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உள்ளே வந்ததுமே ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது. விஷு அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ தான் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா பிளான்ட்ஸும் ரொம்ப காஞ்சிருக்கு. யூஸ்வலாக இந்த கார்டன் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஆஃப்டர் சம்மர் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ அப்போ பாருங்கள் இந்த கார்டனோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர், எஸ், ரோஸ் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஊரில் கொஞ்சம் சின்ன ரோஸாக இருக்கும், பட் இங்கே நம்ம கை சைஸ்க்கே இருக்குது. நீங்களே பாருங்கள், எப்படியும் ஒரு 100 ரோஸாவது இருக்கும் அந்த செடியில். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் விஷுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தோம், வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. விஷு டக்குன்னு அவன் ஹைட்டில் இருக்க ஒரு ரோஸ் செடியை பார்த்துட்டு அந்த ரோஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. சரி, நானும் உனக்கு கடையிலேருந்து வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். விஷு அதே மாதிரி எனக்கு 2 ரோஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த சைடு ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க, என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுதான். நம்ம ஊர் ஃப்ளவர்ஸ் இதோ, நித்திய மல்லி அண்ட் ஜாதி மல்லி. ஃபர்ஸ்ட் இது நாங்களே நோட் பண்ணலை. இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளவரை பார்த்துட்டு நல்லா ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்களே நோட் பண்ணோம். ஜாதி மல்லி இன்னும் பூக்கல, மேபி அது பூத்த அப்புறம் இன்னொரு ஷார்ட் வீடியோ வேணால் போடுறோம், பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வின்டர் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ செடியெல்லாம் காஞ்சி இப்படி இருக்குது. பட் இங்கே ஒரு ஃப்ரூட் கார்டனும் இருக்குது. அங்கே ஆப்பிள் ட்ரீ, ஸ்ட்ராபெரி, கிவி, ராஸ்பெரி, ப்ளூபெரி எல்லாமே இருக்குது. மேபி சம்மர் முடிஞ்ச அப்புறம் அது வீடியோ எடுத்து போடுறோம், பாருங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய். கமெண்ட்ஸ் பண்ணுங்க.